நம்பிக்கையோடு தான் சொல்லப்பட்டு வருது. இங்கேருந்து விளக்கு தான் ஏற்ற சொல்லி எளிமையான பரிகாரம் தான் சொல்லுதாங்க. விளக்கு ஏற்றி பிரபஞ்ச நாளிகை பொழுதில் இறை சபை, அதுக்கு இன்றைக்கே விடை வந்தது. அது எதுக்கு பிரபஞ்ச நேரத்தில் இங்கே சிவசபையே சித்தனை நினச்சி தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இன்றைக்கி வந்து சச்சங்கத்தில் அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த பெருமாற்றல் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளே வரையில் நினச்சது நடக்கும். அது நம்மளே இறைவனாகையில் அப்போ வந்து நினச்சது நடக்கும்ல. அதுதான் அந்த பிரபஞ்ச நேர தவத்தை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தவன் சொன்னால் பயந்து உயிர்வேன்னு இங்கே நினச்சி நாமத்தை சொல்லுங்கன்னு இருக்காங்க. அது முதல் நிலை. அடுத்த நிலை உட்கார சொல்லியிருக்காங்க. விவரம் தெரிஞ்சவங்க உட்காந்து கண்ணை மூடி பாருங்கள், எந்த நினப்பும் இல்லாமல். இன்றைக்கி இங்கே வந்து தவம் இருந்து பழகிக்கிட்டே எல்லாம் இது மாதிரி இருந்தால் போதும். முதல்ல வந்து 12 நிமிஷம், அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் அப்படி இருந்து பழகிக்குவாங்க. அதுக்கு மேலே ஒரு பரிகாரம் இல்லை உலகத்தில். நீங்கள் ஒழுங்காக அந்த பரிகாரத்தை செய்யலை, சபையோட நம்பிக்கை வந்துடும். நீங்கள் நம்பையில் சபையோட ஆற்றல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சபையோட ஆற்றல் வந்துச்சுன்னா பாவமெல்லாம் பறந்து ஓடும். அப்போ வருமா வராதா அப்படின்னா அது சொல்ல முடியாது. வரும் அப்படின்னு உட்காரணும். வாங்க. இன்புற்று வாழ்க. பேர் என்ன பேர்? செல்வக்குமார். இவங்க அங்கே சிற்றுண்டி சாலை வச்சுருக்காரு. அதாவது சின்ன வயசுலேருந்தே சித்தர்கள் தேடல்கள் வந்து அதிகமாக இருக்குது. எப்படியாச்சும் வாழும் குருவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட பயணப்பட்டு வந்த நிலை. அதனோட இகலோக வாழ்க்கைக்கு தேவையான அந்த பல முயற்சிகளை எடுத்து இப்போ வந்து பொருணை இயற்கை உணவகங்கிற ஒரு கடை வச்சுருக்காரு. எங்கள் உடையார்பட்டியில் வச்சுருக்காரு. ஆனால் இறைவு நேரத்தில் அங்கே போய் இவரோட அறிமுகம் கிடச்சது. சபைக்கு வர சொன்னோம். அதுலேருந்து ரொம்ப பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி மனைவியை கூட்டு வர முடியல. நீங்கள் வந்திருக்கீங்க. அகத்திய பெருமான்ட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. எல்லா இடத்தும் போயிட்டு வந்துட்டியே. உங்கள் அப்பாவா? அகத்திய பெருமான்கிட்ட உங்கள் விஷயங்களை அகத்திய பெருமான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுவோம். மனைவி பேர் என்ன பேர்? சுஜாதா. சரி 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 சரி. அவங்க சச்சங்கத்தையெல்லாம் காமிங்க. வெறுக்கக்கூடாது. வெறுப்பு வரதே நம்மளோட வினை தான். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். கேட்டதெல்லாம் கிடைச்சாதான் கடவுளை கும்பிடுவேன்னா எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். குழந்தை விஷயத்துக்காண்டி சொல்லலை. கேட்டதெல்லாம் அங்கே வேறு மக்களை பார்த்து சொல்லலாம், பிரபஞ்சத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இது. கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் கடவுளை நம்பினேன்னா எல்லாத்தையும் நம்ம கேட்டுருவோம். உங்கள் விஷயங்கள் வேறு, அதுக்குள்ளே வரல. நம்ம அந்த சச்சங்கத்தில் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் விஷயங்களை அகத்திய பெருமான்ட்ட சமர்ப்பணம் பண்ணி எதுக்கு சாத்தியம், என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற அவங்களோட நுட்பமான ஆலோசனைகளை கேட்போம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அற்புதமாய் இறை சபையினுடைய இறைமகா பிரபஞ்ச சூட்சம நூலினுடைய உயர் வளர்ச்சியால் சித்தனவன் நற்பயணங்கள், ஆங்காங்கு சச்சங்க பெருவிழாக்கள் காண்போரையெல்லாம் தர்ம நிலைக்குள் கொண்டு வருவதற்குரிய அகத்தியனிட்ட பணியை செவ்வனே செய்து வருகின்ற அற்புதமான நிலை நோக்கிய சித்தன் பயணத்தில் இடையே உயர்வாய் அவன் பசி பிணிபோக்க
இவன் தடம் சென்று உன் தடம் அமர்ந்து அற்புதமாக அத்தகைய பசிநிலை கடந்து உன்னை கண்டபொழுது அருள்நிலையால் உனக்குள் இருக்கும் அற்புத இறை தோற்றம் இவன் காண விளைந்த நிலை கண்டு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கனிவு நிலையும் பரிவு நிலையும் அன்பாக பரிமாறும் நிலையும் ஒரு மாநிலனுக்குள் இருக்கின்றதெனில் அற்புதமாக அவனுக்குள் இறை நிச்சயமாய் குடியிருக்கும் என்று உன்னை சபை நாடி வரவழைத்து உனக்கு நல் உபதேசங்கள் கூறிய உடனே சித்தனவன் திருவாய் மொழிகளிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் இறை குருவினுடைய வார்த்தைகளே என்று ஏற்று சபை நாடி வந்து அருட்புணர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்து உன் குறை தீர நீர் அகத்தியன் முன்பாக வினவி நிற்கும் நிலை கண்டு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஆசிகள் நிறைவாய் அகத்தியன் வழங்கி உன் மனக்குறை நிறைவு பெறும் நல்ல ஆசியையும் வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன். அது என் நிலை எனில், அது என் நிலையாய் அது நிறைவு பெறுமெனில் நீர் உரைத்தவாறு தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அகத்தியன் பிள்ளையாக வந்து பிறப்போம் என்று நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் யாம் முன்னுரைத்தவாறு 6 வளர்நிலை சஷ்டிகள் கடந்த பின்பாக 6வது வளர்நிலை சஷ்டி உருவாகின்ற காலத்திற்குள் கருவுருவாகும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். சிவத்தின் இரு கண்களை என் கண்களாக மாற்றி சிவமகா வாழை சித்தன் சுழுமுனையை என் சுழுமுனையாக மாற்றி உமக்கு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன். இது நிறைவேறவில்லை எனில் இனி சிவமகா வாழை சித்தன் உன்னை காண மாட்டான் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் கால அவகாசங்கள் கிடைக்கின்ற பொழுது சபை நாடி வருக, சித்தனோடு அமர்ந்து உபதேசம் பெருக, புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அற்புத சச்சங்க பெருவிழாவில் கலந்து உயர்கின்ற நல்ல ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. அகத்தியன் சிவத்திற்கு விடும் சவாலாக ஏற்று அற்புதமாய் நல்லாசி வழங்குகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நடந்தேறும் நிகழ்விற்குள்ளாத நீ ஆற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம் அத்தகைய கைங்கரிய நிலை எதுவெனில் அத்துணை ஆற்றலையும் ஒன்றாய் கூட்டி நடைபெறுகின்ற நற்புணர்ஜென்ம கோமாதா நிலை கொண்டு நிற்கும் கோமாதாவிற்கு, அந்நிலை கொண்டு நிற்கும் கோமாதாவிற்கு சிவமகா வாழை சித்தன் ஆற்றலை தாங்கி நிற்கும் கோமாதாவிற்கு 96 நாட்கள் அதன் தீவன நிலைக்குரிய கைங்கரியத்தை வழங்க அகத்தியன் யாம் ஆசி கூறி ஆணையிட்டு அருள் மகிழ்வாய் அமர்கின்றோம். உன் குறை நீக்க உன் எல்லையில் நடைபெறும் அற்புத நெல்லையப்பன் காந்திமதியினுடைய அனுக்கிரக நிலையோடு அருள் நந்தி வந்து உன் திருவாயிலில் நின்று உணவு கேட்கும் ஒவ்வொரு சஷ்டி நாளிலும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீச. வழங்குக குறைவில்லாது அதற்கும் தீவனம் கைங்கரியத்தையும் ஏற்று நிகழ்த்துக அற்புதமான குறை நீங்க அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. உன் முகமலர்ச்சி அருள் மலர்ச்சியாய் ஆற்றல் கொண்ட இறை குறை நீக்கிய மலர்ச்சியாய் நீர் மலர்ந்து நிற்க உன் இல்லாளிடம் கூறு, அகத்தியன் கட்டளையிட்டிருக்கின்றான் சிவத்திடம் என்று. உயர்வாய் கூறு, அகத்தியன் வந்து பிறப்போம், அமர்வோம், விளையாடுவோம், தவழ்வோம் என்று நல்லாசி வழங்கி மகிழ்கிறேன். ஓம் அகதீசாய நமக. இவன் திருநீற்று சாம்பல் பெற்று செல்லும் பொழுது சென்று நீர் அதிகாலை வேளையில் பருகி அகத்திய நாமங்களை முவேலு முறை உச்சரித்து உன் பணி நடைபெறும் தலத்தில் பால திரிபுர சுந்தரியின் திருவுருவப் படமும் இவனுடைய திருவுருவ சிறுபடம் உன் அங்கத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள். அங்கத்திலிருந்து உருவாகும் உனது அங்கம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறான். ஓம் அகதீசாய நமக. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.